மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த நேரத்தில் தான் நானும் அந்த பொண்ணு பட்டு சேலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். உன் தாய் மாமா தான் அந்த பையன் அந்த ஜாதி கூட நீ போறியா, அந்த ஜாதியில் தான் நீ வந்து வாக்கப்படணுமா, எனக்கு கௌரவம் தான் முக்கியம், நீயே முக்கியம் இல்லை. அது மர்மமான முறைன்ட்டு நியூஸில் போட்டிருக்காங்க. மர்மமான முறையெல்லாம் கிடையாது. இதில் வந்து A1 அக்யூஸ்டாக வந்து அவங்க தாய் மாமா பழனிங்கிறவங்க சேர்க்கணும். திருநெல்வேலி அடுத்துள்ள பேட்டை செக்கடி அன்னதான விநாயகர் கோயில் தெருவை சேர்ந்தவர்கள் பச்சிராஜன் ரேவதி தம்பதியினர். பச்சிராஜன் அரசு போக்குவரத்து கழக டிரைவராக பணியாற்றி வரும் நிலையில் அவரது மனைவி தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார். இந்த தம்பதியின் இளைய மகள் 19 வயதான சிவமதி பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு கல்லூரியில் இயற்பியல் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் சிவமதியும் பேட்டை கடைசல் தெருவை சேர்ந்த ஆனந்த கிருஷ்ணன் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் சிவமதி வீட்டார் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களின் உறவினர் மகனுக்கு சிவமதியை திருமணம் செய்து கொடுக்க ஏற்பாடுகள் செய்து வந்துள்ளனர். இதற்கு இளம்பெண் சிவமதி மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வருகிற 6ஆம் தேதி தென்காசி மாவட்டம் புளியறையில் உள்ள சிவகாமி அம்பாள் சதாசிவமூர்த்தி கோயிலில் ஆனந்த கிருஷ்ணனுடன் சிவமதிக்கு திருமணம் நடைபெற இருப்பதாக பையன் வீட்டினர் தரப்பில் அழைப்புதல் அச்சடிக்கப்பட்டு ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வந்திருக்கிறது. இந்நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 6 மணியளவில் சிவமதிக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி கழுத்தில் காயத்துடன் திருநெல்வேலி டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனைக்கு அவரது பெற்றோர் கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சிவமதியின் தாய் ரேவதி பேட்டை போலீசில் புகார் செய்தார். போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி சிவமதியை ஆணவ கொலை செய்து விட்டதாக ஆனந்த கிருஷ்ணன் திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். மேலும் நான் பட்டியல் சமூகம் என்பதால் எங்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகள் என்று கூட பார்க்காமல் கௌரவத்திற்காக சிவமதியை கொலை செய்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். என்னோட நேம் ஆனந்த கிருஷ்ணன். நான் வந்து சமுதாயத்தில் சார்ந்தவன். நானும் என் தெரு பக்கத்தில் உள்ள சிவமதி பொண்ணும் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. வர வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி வந்து 2 பேத்துக்கும் கல்யாணம், கோயில் வச்சு கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கல்யாணத்துக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் தான் நானும் அந்த பொண்ணு பட்டு சேலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த நேற்று வந்து அந்த பொண்ணு வீட்டில் ஒரு சில விஷயங்கள் தெரிய அந்த பொண்ணோட செல்லை பிடுங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அவங்க அப்பா டியூட்டிக்கு போயிட்டாங்க. ஈவினிங் தான் வந்தாங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க தாய் மாமா தான் அந்த பையன் வெறுவாகட்ட பையன், அந்த ஜாதியை விளங்காத ஜாதி, அந்த ஜாதி கூட நீ போறியா, அந்த ஜாதியில் தான் நீ வந்து வாக்கப்படணுமா அப்படின்னு ஜாதியை தரக்குறைவாக பேசி, நீ அந்த ஜாதியில் தான் வாக்கப்படுவோன்னா உன்னைய வந்து நாங்களே கொன்று போட்டுருவோம், எனக்கு கௌரவம் தான் முக்கியம், நீயே முக்கியம் இல்லை, கொண்டுட்டு நாங்கள் எப்படி பேசணுமோ நாங்கள் சமாளிச்சுக்கிடுவோம் அப்படின்னு அந்த பொண்ணை அவங்களே கொண்டுட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்கிட்ட வந்து கரெக்டாக 11:15 கால் பண்ணாங்க. அவங்க செல்லை பிடிங்கி வச்சுட்டாங்க. அவங்க அம்மா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஃபங்க்ஷன் வீட்டு போகும்போது வீட்டில் பாட்டி இருக்காங்க. பாட்டி செல்லேருந்து என்கிட்ட பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதேமாரி பாட்டி செல்லேருந்து பேசி நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு, இந்த மாதிரி ஆகிட்டு நான் வந்து எனக்கு பிரச்சனைனா ஒரு ஃபோன் அடிப்பேன், வந்து என்னை கூப்பிட்டு போயிரு அப்படின்னா. அது வரைக்கும் அவன் அம்மா ஒரு வரைக்கும் வந்து ஒரு 1 ஹவர் பேசிகிட்டு இருந்தா. அம்மா வந்த உடனே நான் மீட்டில் நீ போட்டுக்கோ, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா, அவங்க தாய் மாமா வந்து இந்த மாதிரி தகாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க. பேசிட்டு ஒரு 1/2 ஹவரில் செல்லு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சாயங்காலம் ஒரு 3:30 மணி அளவில் நான் பார்த்தேன். அந்த வழியாக போகும்போது மாடியில் நின்னான். கை காமிச்சேன், பேசினேன், சிரித்தேன், அழுதா. ரொம்ப நீ அழாத, நான் இருக்கேன்ட்டு சைக்கிளை சொல்லிதான். அதுக்கப்புறம் யாரோ வந்துட்டாங்கன்னு நினச்சி உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் அந்த சைடு போகும்போது அந்த மாதிரி மேட்ரு எனக்கு தெரியும். இல்லை உங்களோட பேசுனதுக்கான ஆடியோ ஆதாரம் இருக்காங்க? ஆடியோ இல்லை, ஃபோன் கால் இருக்குது. அந்த ஃபோன் கால் ஆடியோ இருக்காங்க? ஆடியோ நான் போடுறது கொல்ல பார்க்குறாங்க அப்படிங்கிறது இல்லை ஆடியோ. வீடியோ கால் பேசுனீங்களோ? சைக்கிள்லாம் காட்டினீங்க? அது வந்து மாடியில் நிற்கும் போது காமிச்சு. அவங்க வீட்டில் போய் நீங்கள் பத்திரிகை காமிச்சு கல்யாணம் முடிக்க போகிறீங்க? இல்லை, அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அவங்க வீட்டு சைடு யாருக்கும் தெரியாது. இது எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. தெரிய போய் தான் இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை அவங்க வந்து கையில் எடுத்துருக்காங்க. பத்திரிகை கொடுத்து நாங்கள் கூட்டு போய் தூக்கிட்டு போய் கல்யாணம் முடிக்கிறோம் அந்த மாதிரி நான் யார்ட்டையும் சொல்லலை. அப்படி சொல்லதா இருந்தால் அவளை கூப்பிட்டு வந்ததில்ல, அதுக்கப்புறம் சொல்லியிருப்பேன். ஆமாம், அந்த பொண்ணுக்கு விருப்பம், எங்கள் வீட்லேயும் விருப்பம். அவங்க மாமா, தாய் மாமா, அவங்க அம்மாவுக்கு அந்த எஸ்சியோட
கோட்டாலே போகக்கூடாது, அந்த தெரு பக்கமே போகக்கூடாது, அவங்க ஜாதியில் நாங்கள் போய் எங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் பொண்ணை இழந்துருந்தோம். அப்படி ஒரு முடிவில் அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பேர் பொண்ணு பேர் சிவமதி, என்னோடய பேர் ஆனந்தகிருஷ்ணன். நான் வந்து பேட்டை ஸ்டேஷனில் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுக்கலை. என்ன ரீசன் சொன்னாங்கன்னா இன்ஸ்பெக்டர் இல்லை, அந்த ரீசன் சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ நாங்கள் மார்னிங் வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் கொடுத்துக்கலான்னு இன்றைக்கி வந்திருக்கோம். எங்களுக்கு அந்த மர்மமான முறையின்ட்டு நியூஸில் போட்டிருக்காங்க. மர்மமான முறையெல்லாம் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக இது ஒரு கொலை தான். வீட்டிலே சேர்ந்து கொண்டிருக்காங்க. இதில் வந்து A1 அக்யூஸ்டாக வந்து அவங்க தாய் மாமா பழனிங்கிறவங்க சேர்க்கணும். ஏன்னா அவர் தான் இதுக்கு எல்லாமே. அவங்க வீட்டில் எல்லா முடிவு எடுக்கிறது பழனிங்கிற என்பவர் தான். அவர் பேச்சு தான் எல்லோரும் கேட்பாங்க. அவருக்கு வந்து நம்ம சமுதாயத்தை கண்டாலே பிடிக்காது. இதனாலே ஒரு ரொம்ப தாழ்த்தப்பட்ட ரொம்ப கீழ்த்தனமாக உள்ளவங்க அப்படியே ஒரு மைண்ட் செட்டில் தகாத வார்த்தை பேசும்போது நான் லைனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு தான் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு, அதுக்கப்புறம் சரி எப்போதும் ஒரு கால் பண்ணுவான், கால்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் கால் பண்ண சூழ்நிலை அவளுக்கு அமையலை. செல்லு இல்லை, ரூமில் அடைச்சிட்டாங்க. அதனால் ரூமில் அடைச்சி என்ன பண்ணாங்க தெரியல, ஈவினிங் அவங்களே ஒரு நாடகம் மாரி நாடி இப்படி பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. எப்போ பண்ண போகிறீங்கிறது நேற்று தான் அவங்க ஃபேமிலிக்கு தெரியும். நேற்று தான் தெரிஞ்சிருக்கு. தெரிய போய் தான் இந்த மாதிரி அவ்வளோக்கு வந்துருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.